மக்களவைத் தேர்தல் மொத்தன தொகுதிகளா நடக்க இருக்கு அப்படின்னா, 543 தொகுதிகள்ல இந்த மக்களவைத் தேர்தல் நடக்க இருக்கு. மக்களவைத் தேர்தல் மட்டும் தான் நடக்குதான்னா, இந்த மக்களவைத் தேர்தலோட சேர்த்து 4 மாநிலங்கள்ல சட்டப்பேரவைத் தேர்தலும் நடக்க இருக்கு. அது என்னென்ன மாநிலங்கள்னா, ஆந்திரா, அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா, அப்புறம் சிக்கிம். இந்த 4 ஸ்டேட்ஸுக்குமே எம்எல்ஏ எலக்ஷன் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம தமிழ்நாட்டுல உள்ள விளவங்கோடு பகுதியில இடைத்தேர்தலும் நடக்க இருக்கு. இந்தியால மொத்தம் 7 கட்டமா இந்த மக்களவைத் தேர்தல் 543 தொகுதிகள்ல நடக்க இருக்கு. இதுல முதல் கட்டமா 102 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இந்த முதல் கட்ட தேர்தல்லயே அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருக்க முதல் கட்ட தேர்தல்லயே நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 2மே கவர் ஆயிடும். இப்போ ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து 7 கட்டமா ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமே இந்த எலக்ஷன் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு நாடு முழுக்க ஜூன் 4ஆம் தேதி வோட் கவுண்டிங் நடக்கும். ஜூன் 4ஆம் தேதி இந்த ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு, அதுல யார் வின் பண்றாங்களோ அந்த பார்ட்டி தான் அடுத்து 18வது மக்களவையில ரூலிங் பார்ட்டியா வந்து உட்காருவாங்க.